இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. சிற்ப தொழில் சுவாமிமலை தான் எல்லாருமே நாடி போவாங்க. என்ன காரணம்னா, நம்ம சிதம்பரத்திலே தான் செய்யணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தான் செய்கிறோம். உருவ சிலைகளும் அது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோம். உருவ சிலை கடலூரில் கார்ல் மார்க்ஸ் செஞ்சுருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சியாக கார்ல் மார்க்ஸ் செஞ்சுருக்கோம். சாமி சிலைகள், உருவ சிலைகள் உள்ளிட்ட ஐம்பொன் சிலைகள், தங்க சிலைகள் ஆகியவற்றை செய்வதற்கு தமிழகத்தில் கும்பகோணம் மற்றும் சுவாமிமலை பகுதி புகழ்பெற்றதாக கூறப்படும் நிலையில், சிதம்பரத்திலிருந்து ஒரு இளைஞர் கடந்த 20 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஐம்பொன் சிலைகளை செய்து உலக நாடுகளுக்கு அனுப்பி வரும் சம்பவம் அனைவரிடையேயும் பாராட்டை பெற்றுள்ளது. சிதம்பரம் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் 38 வயதான ராஜேஷ். இவர் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிதம்பரம் நகர் 16வது வார்டு கிளை செயலாளராக உள்ளார். அவரது அம்மா வழி உறவினர்கள் கும்பகோணம் சுவாமிமலை பகுதியில் சிலை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதனை சிறுவயதிலிருந்தே பார்த்த அவருக்கு சிலை செய்வதில் ஆழ்ந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதனால் சிறுவயதிலேயே சிலை செய்யக்கூடிய நுணுக்கங்களையும் கற்று வந்துள்ளார். இதற்காக பட்டய படிப்பை முடித்துள்ள ராஜேஷ், ஆன்மீக தலமான சிதம்பரத்தில் தனியாக ஐம்பொன் சிலை செய்யும் பட்டறை அமைத்து சாமி சிலைகள் மற்றும் உருவ சிலைகளை தத்ரூபமாக உருவாக்கி விற்பனை செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 20 ஆண்டுகளாக ராஜேஷ் 1000க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகளை செய்து தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும், லண்டன், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, கலிபோர்னியா, சிட்னி, கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். ராஜேஷின் கலை ஆர்வத்தையும் தொழில் திறமையும் பாராட்டி அமெரிக்காவில் உள்ள ஹவாய் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போது 450 கிலோ எடையில் நடராஜர், சிவகாமசுந்தரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சாமி சிலைகளை செய்து இவர் மலேசியா நாட்டிற்கு அனுப்புவதற்காக தயாராக வைத்துள்ளார். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினரும் ஆன்மீக பற்று உள்ளவர்களும் இவர் செய்த தத்ரூப சிலைகளை கண்டு வியந்து செல்கின்றனர். இதுகுறித்து ராஜேஷ் கூறுகையில், சிறு வயதிலிருந்தே கைகளால் சிலைகளை தத்ரூபமாக செய்ய வேண்டும் என உறுதியுடன் இந்த தொழிலை கற்றுக்கொண்டேன். தற்போது நான் செய்யும் சிலைகள் உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த தொழிலில் ஈடுபட இளம் தலைமுறையினருக்கு அதிக ஆர்வம் இல்லை. இந்த தொழிலில் ஈடுபட மிகவும் பொறுமை அவசியம். எனவே என் காலத்திற்கு பிறகு இந்த தொழில் நீடித்து நிற்க வேண்டும் என இளைஞர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கற்றுத்தருகிறேன். நான் கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு கார்ல் மார்க்ஸ் சிலை, விழுப்புரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிக்கு அதன் உரிமையாளர் சிலை, தனியார் வங்கியின் நிறுவனர் சிலை உள்ளிட்ட பல்வேறு உருவ சிலைகள் மற்றும் சாமி சிலைகளை செய்துள்ளேன். இந்த தொழில் எனக்கு ஆத்ம திருப்தி தருகிறது. தற்போது எவ்வளவோ நவீன தொழில்நுட்பம் வந்தாலும் கைகளால் செய்யும் சிலைகளுக்கு தனி மகத்துவம் உள்ளது. நாடுகளை கடந்து அனைவரும் பாராட்டுகிறார்கள். இந்த தொழிலை கற்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். சிதம்பரத்தில் சிற்ப தொழில் செஞ்சிட்ருக்கேன். கடந்த ஒரு 25 வருடமாக செஞ்சிட்ருக்கேங்க நான். ஏன்னா சிற்ப தொழில் சுவாமிமலை தான் எல்லாருமே நாடி போவாங்க. என்ன காரணம்னா, ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் பல வருடங்களாக சுவாமிமலை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு, அம்மாவோட ஊர் சுவாமிமலை, அங்கே ஸ்கூலுக்கு லீவுக்கு போகும்போது அந்த வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அந்த வேலையை கற்றுக்கிட்டு என்ன செஞ்சேன்னா, சிதம்பரத்தில் தான் செய்யணும். ஏன்னா எல்லாமே சுவாமிமலை தான் போகிறாங்க, எல்லாமே விக்கிரகம் வாங்க சுவாமிமலை தான் போகிறாங்க. நம்ம சிதம்பரத்திலே தான் செய்யணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா இந்த ஊரில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தான் செய்கிறோம். பஞ்சரவ விக்கிரகம் நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம். அப்படின்றதுனால இதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இங்கே பற்ற வச்சு தனியாக செஞ்சிட்ருக்கேங்க. ஆனால் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வேலை இங்கே வராது. எதுக்கடுத்தாலும் எல்லாமே சுவாமிமலை தான் போவாங்க. இங்கே வச்சு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது காதில் வாங்கலை. என்ன காரணம்னா, இந்த ஊரில் சிதம்பரத்தில் நம்ம தனித்து இங்கே செஞ்சு காட்டணும். தனியாக நம்ம இந்த ஊரில் புதுசாக சிதம்பரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கவரிங் பிஸ்னஸ் தான் அப்படின்வாங்க. சுவாமிமலையில் விக்கிரகம் சாமி சிலை செய்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ கவரிங் பிஸ்னஸ்க்கு மேலே விக்கிரகமும் இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் எண்ணத்தை உருவாக்கணுங்கிற ஒரே காரணத்தினால இங்கே தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ 25 வருஷமாக. ஆரம்பத்தில் நமக்கு ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இப்போ அடுத்து நம்ம செய்ய வருமானம் நம்ம செய்ய நமக்கு இதுவே நமக்கு பெஸ்ட்டாக நிறையா ஆர்டர்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பல நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கும் செஞ்சிட்ருக்கோம். வெளி மாநிலங்களுக்கும் நிறையா செய்கிறோம்.
கிட்டத்தட்ட ரெகுலராக நமக்கு ஒர்க் இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு 4-5 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணுறோம். இருந்தாலுமே நமக்கு ஒரு மக்கள் மத்தியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னமுமே வந்து சுவாமிமலை தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி அங்கே நான் பெஸ்ட்டாக செய்கிறேன். நான் வேலை கற்றுக்கிட்டது சுவாமிமலை தான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் சிதம்பரத்துலேயும் நம்மளும் இங்கே பற்ற வச்சுருக்கோம். பெஸ்ட்டாக நல்லா செஞ்சு தருவோம், விக்கிரகங்களும் நல்ல முறையில் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி ரெடி செஞ்சிட்ருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கும் நிறையா போகுது. உருவ சிலைகளும் அது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோம். ஆர்டர் மட்டும்தான். ஏன்னா அதுவே ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எப்போவுமே ரெகுலராக ஒர்க் இருக்கும். அதனால் ஆர்டர் ஒர்க் மட்டும் தான் நம்ம செய்கிறோம். இன்னும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா பெருசாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க. உருவ சிலைனா என்ன? ஆர்ஆர் சிலை என்ன செஞ்சோம்? உருவ சிலை வந்து கடலூரில் கார்ல் மார்க்ஸ் சிலை செஞ்சோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கு கார்ல் மார்க்ஸ் செஞ்சுருக்கோம் உருவ சிலைனா. அப்புறம் விழுப்புரத்தில் விஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது. அந்த காலேஜுக்கு அவங்களுடைய ஃபவுண்டர் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். அங்கே காலேஜில் வச்சுருக்குறாங்க. ஃபவுண்டர் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் கோயில்களுக்கு நிறைய விக்கிரகங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.